பங்களோ டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸில் இதை பற்றி நிறைய பேசிக்குவோம். பங்களோ டாக்ஸ் அப்படின்னா என்ன தெரியும் உங்களுக்கு? நிறைய டாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும். பணக்காரங்களாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த ஜாதி நாய்கள் சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம ரோட்டில் திரிகிற நாய்கள். இந்த பங்களோ டாக்ஸ்க்கு அட்வான்டேஜ் என்னென்னா, அதுக்கு சாப்பாடெல்லாம் அதுக்கு சர்ச் பண்ணி ஹண்ட் பண்ணி பிடிக்க தெரியாது. வீட்டில் இருக்கவங்க அப்படியே வாயிலே ஊட்டி விடுவாங்க. படுத்துக்கும் ஜாலியாக ஒரே சொர்க்க வாழ்க்கை தான் நடக்கும். நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம். இப்போ சோஷியல் மீடியாலாம் நிறைய பேர் இதை போடுறாங்க. ஸ்ட்ரீட் டாக் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலையும். யார் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, இங்கே அங்கேயும் ஓடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்கு நிறைய சுதந்திரம் இருக்கும். பங்களோ டாகுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, சுதந்திரங்கிறது தன் இனத்திற்கான நாய் அப்படிங்கிற டாக் அப்படிங்கிற ஒரு இனத்திற்கான ஒரு வாழ்க்கை வாழாமல் பணக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு செயற்கையான ஒரு ஆர்டிஃபிஷியல் வாழ்க்கை வாழும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பங்களோ டாக்ஸு ஸ்ட்ரீட் டாக்ஸை ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கையிலேருந்து ஒரு பங்களோ டாக் வந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதால் ஒரு ஸ்ட்ரீட்டில் 1 மணி நேரம் கூட சர்வே பண்ண முடியாது. அதே இது ஸ்ட்ரீட் டாக் வந்து எங்கேனாலும் சர்வே பண்ணும். கேட்டால் இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி தான் நான் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை நான் பார்க்குறேன். அவர் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கையில் பணம், புகழ், எல்லா சந்தோஷமும் அவர் கிடைக்குவாங்க. அங்கேருந்து வந்த ஒரு பங்களோ டாக் தான் இன்னைக்கு தெருக்கு வர பார்க்குது அரசியல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இது எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கலாம். சரியா? கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் அந்த பங்களோ டாக்ஸ்க்கு வந்துட்டு ஒரே லைக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க டாக்ஸ். அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதை நம்பிக்கிட்டு அவர் அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. வரட்டும், வரவேற்கத்தக்கது. இந்த வயசில் வந்து யார் எடுக்க முடியாத முடிவுலாம் ஓகே. ஆனால் அவருடைய அரசியல் நகர்வில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநாடு நடத்துறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் புஷி ஆனந்த் அப்படிங்கிறது தான் அவருடைய செயலாளர். அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பெரிய பழம்பெரும் ஆளா இதெல்லாம் டேக்கிள் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே இன்னும் பதில் கிடைக்கல. ஏன்னா அவர் மாநாடை சிறந்த முறையில் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட இடத்துல அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டியிருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்குது, ஏகப்பட்ட கன்சல்டைஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு சர்ச்சை கிட்டத்தட்ட இந்த மற்ற கட்சிகளாக இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து தொழில் முறையாகவே கட்சி நடத்துகிறாங்க. அவங்க தான் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் மாதிரி. அந்த தெருவை எப்படி ஆக்கிரமிக்கிறது, தெருவுக்குள்ளே யார் வரணும் வரக்கூடாது, எப்படி ஹண்ட் பண்ணுறது, சர்வே பண்ணுறதுங்கிறது அந்த டாக்ஸ் நல்லா தெரியும், அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ். ரைட்டா? அதே பங்களோ டாக்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் திடீர்னு இந்த பங்களோ டாக்ஸ்க்கு வந்து நான் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இறங்கினேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாமே சேர்ந்து அதை கடிக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நார்மல் அரசியல்வாதிகளோட இவர் உள்ளே வந்து மிங்கிள் ஆவாரா, ஆக முடியவா அப்படிங்கிறது பயங்கர கன்சென்ட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரில, இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஜென்ரலாக மாநாடுனா இப்போ போலீஸோட அப்ரூவல் கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் இவருக்கு 30க்கு மேலே கண்டிஷன்ஸ் போட்டு இவரை வந்து இடுக்குப்பிடி பயங்கரமாக வந்து நெருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு கண்டிஷன் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, மற்றெல்லாம் ஜென்ரலாக இருந்தது. குழந்தைகள் வரக்கூடாது, பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக இருக்கணும், ஆண்களுக்கு தனியாக இடம் இருக்கணும், கழிவறைகள்லாம் எல்லாம் கேட்டேன். ஒரு வித்தியாசமாக இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு ஊர்லேருந்து வராங்க, நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து ஆள் வருவாங்க. இவருடைய ஐடியா என்னென்னா, ஒரு 5 லட்சம் பேர் வரணும், நான் 50,000 பேருக்கு அப்ரூவல் வாங்குவேன், ஆனால் எப்படியும் ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க. ஒவ்வொரு ஊருக்குமோ ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 10-15 பஸ் ரெடி பண்ணி அங்கேருந்து ஆள் வருவாங்க. ஒரு இடத்திற்கு 1 லட்சக்கணக்கான பேர் மூவ் ஆகும்போது எவ்வளோ டிராஃபிக் நேரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அது ஓகே. அப்போ என்ன சொல்கிறாங்க போலீஸ் வந்துட்டு, நீங்கள் எந்த ஊரில் இருந்து கிளம்புறீங்க, எந்த ட்ராவல்ஸ், எந்த பஸ்ஸில் மூலம் கிளம்புறீங்க, எவ்வளோ பேர் கிளம்புறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்துடணும், போலீஸுக்கு கொடுத்துடணும். உடனே போலீஸ் கொடுத்தா என்ன ஆகும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு, ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த டிரான்ஸ்போர்ட், என்னப்பா இன்றைக்கி வந்தவன்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ பஸ்ஸு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதம். அப்போ நீ வந்து ஆளை திரட்டக்கூடிய ஒரு உத்தியை வந்துட்டு இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க கண்டிஷன் போட்டு. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவரால் மூவே ஆக முடியல. இப்போ என்ன கொஸ்டின் வச்சுன்னா, இது மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ புஷி ஆனந்த் அப்படிங்கிறவர் எவ்வளோ தந்திரமாக இருக்கிறாரு, எவ்வளோ திறமையாக செயல்படுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. வழக்கம் போல் இந்த விஜய் வந்துட்டு பங்களோ டாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து வெளியே சத்தம் போட தெரியாது, ஒரு போராட்டம் பண்ண தெரியாது. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு, எதை பற்றி பேசாமலே இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், அவன் நான் கட்சி ஆரம்பிக்கல,
நான் வந்து கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலை, கட்சி பேர்லாம் கிடையாது, நான் அரசியலுக்கு வரலை, அதனால் எதுக்கு நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு அமைதியாக இருந்தது, விச் இஸ் ஓகே. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, கொடி சொல்லிட்டீங்க, கட்சி பேர் சொல்லிட்டீங்க, இப்போ மாநாடு நடத்த போகிறீங்க. மாநாடு நடத்துறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் வெளியே வந்து பேசணும்ல, எனக்கு இந்த மாதிரி தடை பண்ணுறாங்க, இது செய்கிறாங்க, ஏதோ ஒன்று பேச. இன்னும் வந்து அவர் மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிற அந்த பங்களோ டாக்ஸ் மாதிரி. ஸோ எனக்கு என்ன ஒரே கொஸ்டின் இருக்குன்னா, இவர் சர்வே ஆவாரா அரசியல்வாதியா? இந்த மாதிரி ஒரு களத்தில் வந்து இறங்கி விளையாட முடியுமா? ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த முறையே வேற. நான் சொன்னேன் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பங்களோ டாக்ஸை வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு ரீல்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் பண்ணி எவ்வளவோ லைக்ஸ் ஷேர்ஸ்லாம் வாங்கலாம். அவங்கெல்லாம் வந்து ரசிகர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரோட்டுக்கு வந்த பிறகு ஓட்டு போட்டு அவங்கள பெரிய தலைவராக்குவாங்கிறது நம்பவே முடியாத ஒரு விஷயம்தான். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன்னா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. மாநாடு நடக்குமா நடக்காதா? மாநாடு வந்து அப்ரூவல்ஸ் கொடுப்பாங்களா அப்ரூவல்ஸ் கொடுத்தாச்சு, அந்த கண்டிஷன் படி நம்மளால் நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வாதங்கள் போய்கிட்டே இருக்குது. அவர் நினைச்ச இடத்துக்கு கொடுக்கல. அவர் விக்கிரவாண்டியை கேட்கவே இல்லை. அவர் திருச்சி கேட்டார், மதுரை கேட்டார், எதையுமே கொடுக்கல. அப்போ இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகள் என்ன செய்வாங்க, மற்ற கட்சிகள் அவங்களுக்கு சுலபமாக இருக்கிற ஒரு இடம் தான் கொடுப்பாங்க. நீ விரும்புகிற இடத்த கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் இவருக்கு தெரியலையோ, இதை இன்னும் கற்றுக்கலையோ, இன்னும் டைம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள மாதிரி ஆளுக்கு தோணுது. ஸோ இதை வந்து ஆழ்ந்து யோசித்து தான் அரசியலுக்கு வரணும். எனக்கு ஒரு பயம் இருக்குது. திருப்பி ஒரு வாட்டுக்கு இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் எனக்கு அரசியல் வேண்டாம், மக்கள் வேணாம் போயிடுவாரா? ஏன் அப்படின்னா இவரெல்லாம் அதை பழகினதே கிடையாது. இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு சொன்ன மாதிரி 4 பேர் வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இப்போ நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா ரொம்ப ஈஸி. இவர் நினைச்சிட்டாரு மாநாடுங்கிறது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி நினைச்சிட்டாரு. மாநாடுக்கும் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வந்தோமா மைக்கை பிடிச்சோமான்னு சொல்லி கதையெல்லாம் பேசலாம். அவர் சொன்ன அத்தனை மோட்டிவேஷன்ஸ் கேட்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஆசைப்படக்கூடாது, கம்முன்னு போகணும், வம்புக்கு போகக்கூடாது எல்லாம் சொல்லுவார். இப்போ அவருடைய மோட்டிவேஷன்ஸ் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகுதான்ங்கிறது இங்கே சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் மாநாடு வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கிடையாது. அரசியல் என்பது உங்கள் பங்களோக்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடையாது. இட்ஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் பால் கேம். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். இந்த கேமை கரெக்டாக ஆடுற 2 பேர் தான். இந்த பங்களோக்குலேருந்து வெளியே வந்து விளையாண்ட 2 பேர் தான். யாருன்னா ஒருத்தர் எம்ஜி ராமச்சந்திரன், இன்னொருத்தர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த கேமை கரெக்டாக ஆடினாங்க. இவர் அதற்கு நடுவுலையும் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த பங்களோக்குலேருந்து வெளியே வந்து அடி வாங்கி திருப்பி பங்களோக்குள்ளே போன கதைகள் எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ரொம்ப ரீசெண்டாக கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு என்னால் அந்த தெருவுக்கு நடக்கவே முடியலப்பா, ஏன்னா பணக்காரனாகவே இருந்துட்டாரு, சுகபோகமாக இருந்துட்டார். அவருக்கு எந்த தாட்ஸும் வராது. ஒரு போராட்டத்துக்காகவோ ஒரு எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காக எந்த தாட்ஸுமே வராது. அவரெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு லட்சம் தான், திரும்பி ஓடி போய் பெங்களூரில் உட்காந்துட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்டவே சொல்லலாம். சினிமா துறையிலேருந்து வந்த அந்த பங்களோ டாக்ஸ் எத்தனையோ பேர் திருப்பி அந்த பங்களோக்குள்ளே போயிட்டாங்க. ஸ்ட்ரீட்டை சர்வே ஆகவும் இல்லை. சர்வே ஆன 2 பேர் தான். ஒருத்தர் யார் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள், அவர் வழியில் வந்த ஜெயலலிதா மேடம் அவர்கள். ஓகே, அது வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு கட்சியின் வழியே அவர் மூலமே வந்தாங்க, அவங்களா தனியாக வரல. தன்னை தானே உருவாக்குனது யாருன்னா எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் தனியாக கட்சி ஆரம்பித்து வந்தவங்க தான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இவர் மீண்டும் ஒரு பங்களோ டாக்ஸாக மாறிடக்கூடாது. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கான ஆட்டிடியூடோட வரணும், சண்டை போடணும், குரல் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல. இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கிடையாது.